Hi dears, hey Marke, I love you all. எல்லாருக்கும் வணக்கம். என்னடா யாரோ ஒருத்தர் நொங்க வெறிகுண்டு வெட்டிட்டு இருக்கான்னு பாருங்களா? அட அது வேற யாரும் இல்லைங்க, என்னோட ஃப்ரெண்டு தான். அவங்க ஊர்ல நொங்கு ரொம்ப அதிகமா காய்ச்சதால மச்சான் உனக்கு நொங்கு சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா கிளம்பிங்க ஊருக்கு வானாப்ல சொல்லி காலை கட் பண்ணல, அதுக்குள்ள கட்டா வந்துட்டோம் பாத்தீங்களா? ஆரம்பிக்கலாமா? மக்களே மலை மாடு தொட்டி தண்ணி குடிக்க போறான். டேய் பாதி அரைக்காயா கொட்டக்கச்சாடா நோன்ற வரவே இல்லை. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். கோலை பிடிச்சு விட்டுறாத கேமரா ஏன் அப்புறம் செலக்ட் பண்ணிட்டா பேச அந்த பக்கம். ஆக்சுவலி இப்போ ஏன் கேமரா மாத்தி விட்டேன்னா பயப்படிங்க, நான் வீடியோ எடுத்திருந்தேன் எல்லாம் கடை கடைன்னு சாப்பிட்டு போட்டுனே இருக்கிறானுப்பா, நமக்கு காண்டாகுது. அதனால தான் சரி கேமரா கொடுத்தாச்சு. நீ இந்த ஒன்னே லாஸ்ட் வரையும் சாப்பிட்டு அப்பதான் நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன். நீங்க சாப்பிட்ற கான்சென்ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டீங்க. வேற தேடி இம்மாப்பா கேமராமேனை பார்த்தியா இல்லையா? வேற எங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணுற பாவம். எங்க எடுக்கிற எங்கேயோ எடுத்து மூஞ்சி தர பார்த்தது மூஞ்சி தர மாட்டது கட் பண்ணு மச்சான். கொட்டை சாப்பிட மாட்டீங்களா? நான் சாப்பிடுறேன் எல்லாத்தையும். கை விட்டு நோண்டி சாப்பிட்டாதான் ஒரு நல்ல ஃபீலே இருக்கும் சாப்பிட்ட மாதிரி. இங்க என்னன்னா ஸ்பூனு வீட்டுல இருந்து வேலை பண்ணிட்டு ஸ்பூன் எடுத்துட்டு வந்து அதில் நோண்டி சாப்பிட்றா. இவெல்லாம் என்ன பண்றேன்னு தெரியல எனக்கு. அதுவும் ஒரு நொங்க வந்து நான் 4ஆவது நொங்க சாப்பிட்றேன், இன்னும் 1 மணி நேரமா நோண்டின்னு இருக்கா. அப்பதான் டீசன்ட் காய் நினைப்பாங்க. எங்க இந்த பக்கி நினைக்க மாட்டாங்க. கடகட சொல்றா நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அடியில் நிறைய இருக்குடா. பாவம் ஸ்பூன் அடி வரைக்கும் போகலையா, ஆனால் அடியில் இருக்கிறது நான் காலி பண்ணுமா கொடுங்கடா. எங்க வீட்டுல எங்களுக்கு சொந்தமா 2 மரம் இருக்கு. என்ன மரம்? பனை மரம் தான். அப்படியா? என் பேர் ஒன்று அக்கா பேர் வச்சு நாங்கள் அப்பப்போ நிறைய சாப்பிடுவோம். பைபாஸ் போயிடுச்சு. நானும் உங்க வீட்டு வந்திருக்கேன், நான் மரத்தை பார்த்ததே இல்லை. பைபாஸ் போயிடுச்சு. அதில் அதான் இந்த ஹோட்டல் கட்டுவோம்ல, இல்லை ஹோட்டல் காமிச்சல அங்கதான். ஐய் சப்புனுங்கடா, சத்தெல்லாம் உறிஞ்சிட்டே இருந்தா அங்கேயா? இல்லை மச்சான் ஒரு சில டேஸ்டா இது. சரியா இவ்வளவு தூரம் வைக்கிறீங்க? நான் சாப்பிட உழைக்கினாடியா? ஐயோ மூக்குல இருந்து சளி வருது, வாயில இருந்து ஒரு பக்கம் ஏதோ ஒரு கிட்டப்பா என்னமா இது? அது சாப்பிடுறவங்களுக்கு பேதி வரும். பாதி நீ சாப்பிடு. எனக்கு நான் அழுவா சாப்பிடுந்தா இதெல்லாம் எழுதா. சாப்பிடுறவங்க வந்து புண்ணியம் பண்ணுவாங்க. சாப்பிட்றவங்க புண்ணியம் பண்ணுவாங்களா? என்ன மச்சான் என்ன மச்சான் உனக்கு திங்கு என்ன இது? ஆப்பிள் இதை கட்டி எடுத்து வந்தாரு. ஆப்பிள் இதை கட்டியா? அட நீ மாடி வந்து காய்ந்து தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குமே. எனக்கு அந்த ஃபீல் தான் ஆகுது, என்னன்னு தெரியல. இவங்களாம் எப்படி சாப்பிட தெரியலையே. பாருங்க எவ்வளவு அன்பை பாருங்க. எங்க இருந்து ஒரு புண்ணியம் வந்து கடன்னு ஆளை பத்தியா இல்லையா? ஹிமாப்பா ராம ஸ்டுடியோ மாதிரி என்னன்னா பேஸ் ரியாக்ஷன் கடுங்க. இல்ல மச்சான் என்ன நொங்குதான் சாப்பாடு எங்களுக்கு. இல்ல கொட்டை நோங்கெல்லாம் வச்சிருப்பாரு, ஜூஸ் போடுவாரு, கலாச்சாரம் காய்ச்சுவாங்க. மக்களே பாருங்க, யாராவது போலீஸ் இருந்தா பார்த்து புடிச்சு போயிடுங்க. அது இந்த தம்பி தான், இந்த நீல கலர் ஷர்ட் டிஷர்ட். இல்ல எங்கேயோ வந்து சாகுதா போல அரை குறை ட்ரெஸ் போட்டு உட்காந்துன்னு கலாச்சாரம் காய்ச்சல் பாருங்க. வேற எப்படியா போதும் என் தாயா ஓவர்டேக் பண்ணிட்டா. மூக்க சிந்துடா முதல்ல. வெட்டி வச்சுங்க பாரு. இல்ல இல்ல நோ நோ தம்பி இரு தம்பி, இவன் நம்பாத. இங்க பாரு எல்லாம் கம்மி ஆயிட்டீங்க. இந்த மாதிரி ஊர் இருந்தா நல்லா நொங்கு வித்தே போச்சு.
எங்க அப்பா 3 நுங்கு 10 ரூபா இல்லை ஒரு நாலா நுங்கு 4 10 10 ரூபா ரூபாய்க்கு எத்தனை ஆனது ஒரு நுங்கு 10 ரூபா ஹீமாப்பா இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை யாரும் பாத்துருக்க மாட்டீங்க. ஏன்டா ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு இதுல. அதிசயமா இருக்காங்க சாப்பிடுற மாதிரி ஆளு போறாங்க போன வச்சு கேரளால சாப்பிட்டாதான் தகுதின்னு சாப்பிடுறோம். என்னம்மா கை கொஞ்சம் அழுக்கு. அதுக்கு என்ன கை கழுவிடுறது சாப்பிட அதுக்கு நான் கதவு ரப்பர் போ அப்படி போகும்போது அதை நான் திருடிட்டு போயிடுவேன். கத்திய சொல்றேன் அதுக்கு தான் போச்சு பார்த்துனே துருக்கு துருங்க. எனக்கு இந்த கத்தி ஒன்றும் அவ்வளோ பிடிக்கலப்பா. இல்ல இப்படி தின்றானே மாடு கஞ்சி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறானே. வெட்டி கொடுத்தவங்களே சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டேன். நான் மூஞ்ச பத்தி அவனா சாப்பிட்டேன் வந்து என்ன கேட்ட ஒண்ணுமே இருந்துச்சியா அவனை சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி வச்சு நம்ம கொடுத்துருக்கானுங்க. சரி இவ்வளவு நொங்கு பட்டி வச்சிருக்க எப்படி சாப்பிடுறது அவன்? சரி இது இது பித்தம் ஜாஸ்தி தானே இதுல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாமே நல்லது. இவன் வேற ஏதாவது பீதி கழி போட்டுக்கிறா பித்தம் ஜாஸ்தியா ஜாதி அது மாட்டுங்க ஒரு கவுண்டிங் தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு 15 30 போயிட்டு இருக்கு. போடு ஐயோ இந்த கையை இதுக்கு முன்னாடி எங்க வச்சிருந்தானே தெரியலையே. உனக்கு அதான் கேட்ச் எனக்கு தேவையில்ல. வந்தது கேமரா எடுக்க வந்தான் மறந்துட்டான். ஏன்னா மைண்ட் இப்ப வந்து இருக்கிறவங்க எப்படி காலி பண்றது மண்டையில இருக்க குப்பையை எடும்போது யாரானுங்க புதுசா 2 பசங்க வந்துடுறானுங்க. இந்த மாதிரி வந்து உரிச்சிட்டு சாப்பிடுறது எனக்கு பிடிக்காது. பட் நல்லா பண்றது. நீ டயட்ல இருக்க அதனால கொஞ்சம் சாப்பிட்டுருக்கேன். ஆக்சுவலி காலையில நிறைய சாப்பிட்டு வந்துட்டோம்பா. ஆளை பார்த்தா தெரியல நல்லா அரிசி மட்டும் இறுக்கி கட்டின மாதிரி. ஒத்துக்கிறேன் அப்படிதான் இருக்கேன். கார்த்திகா களத்துல இறங்குது. தலி நில்றா என்னடா தூக்குனாலே வளையுது வெயிட்டுக்கு. ஏண்டா என்ன தெரிகிறது? ஒன்னையும் காணா ஒண்ணுமே தெரியல. என்னது உழுக்கு உழுக்கு இது ஏன்டா இப்படி வச்சா இப்படி போகுது? ஏண்டா இது எங்கடா செட் பண்ணீங்க? ரொம்ப பரிகாம டயர் ஆகுது நினைக்கிறேன். என்ன பண்ற? இப்படி ஒரு டெக்னிக் இருக்கு போல. சுத்தி சுத்தி நோக்கிட்டு அது தானா வந்துச்சு. வாங்க முதல்ல மேல மாட்டிருக்கான்னு பாரு. ஏதோ மட்டையில மாட்டி சுத்திக்காரு. மட்டையில தான் மாட்டிட்டு இது பிடிக்குமாப்பா கை வலிக்குது. சுத்தி சுத்தி பாய்க்க வந்துருச்சு. ஆனா இதெல்லாம் ஏன் என்ன எடுக்கிறீங்க தம்பி? நீ வேற ஏதாவது ட்ரை பண்ண. அந்த கோல் எடுத்துட்டு வந்த இந்த கோல் வச்சுதான் பறிக்கவே மாட்டேடா. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஆனா பாத்தனே ஷார்ப்பா இருக்குங்க. இந்த மட்டையெல்லாம் எடுத்துட்டு போலாம்ல வீட்டுக்கு. எடுத்து போக மாட்டீங்களா? ஏன் மட்டை எடுத்து போய் என்ன வெந்நீர் வைக்கலாம் நீ? ஆமா வராது மச்சான். ஒரு வழியா இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இதான் கடைசி நுங்கு. நான் இன்னைக்கு ரொம்பவே கம்மியாக தான் சாப்பிட்ருக்கேன் பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என் ஃப்ரெண்டு சுரேந்தர் பொன்னாடி. எனக்காக பாவம் சாப்பிட வெட்டி கொடுத்துட்டு போயிட்டான். வாந்தி எடுத்துக்கிறாங்க. உடம்பு சில பீஸ் யாரும் கூட்டதுனால கம்மியாக நுங்கு சாப்பிட்டு வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ரொம்ப பெருமையா இருக்கு. வர மச்சான். ஒரு வழியா வெற்றிகரமா சாப்பிட்டாச்சு. பார்த்துங்கப்பா ஃபினிஷ்.
ஓகே, அடுத்து அங்கே போய் சாப்பிடுவாங்க. இது முடியாது, இது தொடர் கதை. முடிக்க மாட்டானோ? ஆண்ட்ராய்டில் இதெல்லாம் ஃப்ரீயோ அது எல்லாமே. எங்கள் ஊரில் 2 சேனல் இருக்குது. என்ன சேனல் வச்சான் பேர்? வீடியோ தான் எப்போ வருது, குக்கிங் சேனல் தான் இருக்குது. மச்சான் நல்லா கேதுண்ணா, செக் பண்ணியா? சாப்பிட்டு பண்ணோண்ணே. முடிஞ்சு நானே அடா பாவி, உன்னை வேற மாதிரி நினச்சினேடா. அதுக்குள்ள டயர்ட் ஆகிட்டா? மச்சான் டயர்ட் ஆக மாட்டான். காட்டு மச்சான். சரி நல்லா கட் பண்ணி குறை. அந்த கட்சி நல்லா இருந்திருக்கும். அதான் சரி, அதான் அவரு அங்கே 2 பேரும் சொல்லி வாங்கிட்டாரு. யாரு? பானை அது வெட்டுறாங்களா? இது கத்தியா? 2 பணம் என்ன 2 பணம் உதிரி இருக்கா? இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு மரம் இருக்குல்ல, அதெல்லாம் டேஸ்ட் செக்கையா இருக்கும். அருமையா இருக்கு. கேமராமேனே நான் அழுவுறியா? வீட்டுக்கு எடுத்து போட்டு நல்ல கரெக்டா பார்த்து அதுதான்டா எல்லாமே நல்லா என்னதான் இருக்குது. சின்ன எடுத்து போறா இல்ல கோபியா சூப்பரா இருக்கு காய். நீ நல்லா சூப்பரா இருக்கு. நீ எல்லா பிஞ்சு இருந்தாலும் எடுத்து போடு. இது மட்டும் பாரு, இதுவுமே நல்லா இருக்கு. நல்லா மச்சான், அது சின்ன காய் வெட்டி பாரு மச்சான். தம்பி ஆசைப்படுறாப்ல, நல்லா செக் பண்ணி பாத்துறோம். அது சின்ன காயா போடுறா உள்ள, அதுல ஒழுங்கா இருக்கு. ஏன்டா காய் வீணாகிற? அது சின்ன இருக்கு, அதை போடு. ஏன்டா அவசரப்படுற? கத்தி வெட்டுவோம். தம்பி கொடு, தம்பி கொடு. கையை விட்டு நோண்டி 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 சமச்சமச்சமச்சமன்னு ஆகி போச்சு. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய அடுப்புன்னு. இதெல்லாம் கார்த்திகை காலை டீ போட்டு குடிச்சா இல்ல, நெருப்பு அணைஞ்சிருச்சு. வேணா பத்த வைங்க. நிரூபிஸ்டா பைத்தியம், நிரூபிஸ்டா. ஹை பஞ்சி பருத்தி விதைக்கையிலே மாமா. கார்த்திகா, இந்த பருத்தி பிஞ்சு வந்து சாப்பிட்றீங்களா யாராவது? என் ஒய்ஃப் இது நீங்க யாரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. பாலே குடிக்கிறாங்க. ஆக்சுவலி என்னன்னா, இந்த பருத்தி பிஞ்சு இன்னும் கொஞ்சம் பிஞ்சா இருக்கும்ல, முத்திருச்சு, அதனால சாப்பிட முடியல. இனிக்கும் ஆக்சுவலி. இது கசக்குது, எல்லாம் வேணான்ற கசக்கல, லைட்டாக தான் இருந்தால் சாப்பிட வேணாம். நம்மலாம் பேர் கேர்ள்ஸுக்கு முன்னாடியே அப்படி தானே இருந்தோம். பல நாளா இங்கே கொல்லியில் போட்டிருந்தோம். என் பொறாட்டி அழுகுறா. அப்பா இன்னும் ஒரு வெயில். ஆஹா, என்ன ஒரு சுகம், என்ன ஒரு ஆனந்தம். இருந்துச்சு தண்ணி. பருத்தி பஞ்சு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் இது பருத்தி பிஞ்சு. இதை நான் சாப்பிட போகிறேன். இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரி ஞாபகம். அதற்குள் இருக்கும் பஞ்சை பூ போல் எடுத்து நல்லா இருக்கேன், பட் அதிகமாக சாப்பிட முடியாது. ஹேய் இல்லை, நல்லா தான் மாதிரி லைட்டாக இனிக்குது, நல்லா தான் இருக்கேன். கட் பண்ணி மச்சான்.